அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு தான் உங்களை ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, நலம் சம்பந்தப்பட்ட ரீதியாக, கால்நடை விஷயத்திலெல்லாம் அனுகூலமும் ஜெயமும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை தினமும் சொல்ல சொல்ல படிப்பு பிரச்சனைகள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்தது தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து, காது, வாய், இது பற்கள், தொண்டை, மூக்கு என்று கண்கள், தலை சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக அனுகூலத்தை பெறுவார்கள். தேவையில்லாத ஒரு பதட்டமோ தேவையில்லாத எதிர்பார்க்காத மன அழுத்தமோ ஏற்படலாம். எதிரிகள் முயற்சிகள் உங்களுக்கு எதிராக வெற்றிகளை ஏற்படுத்தும். அதனால் எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்படுவதோ அவசரப்பட்டு விரோதத்தை காட்டுவதோ எதிர்ப்பை காட்டுவதோ பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வது, நீங்கள் அமைதிப்படுத்திக் கொள்வது தான் நன்மையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் நண்பர்கள், உறவினர்கள், வேலை செய்பவர்களிடத்தில் கூட ஃபோனில் எதுவும் பெரிதாக பேசாமல் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அனுமனை ஞாபகத்தில் வைத்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முருகர் வழிபாடுடன் செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தும்.